என்னது? ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம்? பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும். சின்ன தப்பு தானே, சின்ன காரியம் தானே, பண்ணிக்கலாம், சபைக்கும் வந்துருங்க, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு, அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லுகிறதுனால, பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. அவர் ரொம்ப நேசிக்கிறாருங்க. நீங்க எவ்வளவு தப்பு பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நேசிப்பாரு இப்படின்னு சொல்லுகிற கூட்டங்கள் இருக்கிறது. ஆமென். நீங்க எது வேணா செய்து கொள்ளுங்க, நீங்க வெளியில என்ன வேணா பண்ணிக்கொள்ளுங்க, உள்ள வரும் பொழுது என்ன பண்ணுங்க? நல்லா வந்து கர்த்தரை ஆராதிங்க. உங்களை நல்லா அவர் அதிகமா இன்னும் நேசிக்கிறாரு. நீங்க என்ன தப்பு பண்ணாலும் உங்களை கண்டுக்க மாட்டார், அவர் பாவியை ரொம்ப நேசிக்கிறார் இப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. தவறாம வந்துருங்க சர்ச்சுக்கு. காணிக்கையெல்லாம் கரெக்டா கொடுத்துருங்க, தசம பாகத்தையெல்லாம் கரெக்டா கொடுத்துருங்க. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நீங்க என்ன செய்றீங்களோ அதுல ஆண்டவர் பிரியமா தான் இருக்கிறாரு. ஒன்றும் பெருசா அவர் தண்டிச்சிட மாட்டார், நியாயம்லாம் ஒன்றும் தீர்க்க மாட்டார் இப்படின்னு சொல்லுகிற குடும்பத்தாரே இருக்காங்க. பிள்ளைங்க செய்யற தப்பு பெற்றோருக்கு தெரிந்தும் அதை என்ன பண்றது? தட்டி கொடுத்து, பரவாயில்ல ஒன்றும் பண்ண மாட்டார் ஆண்டவர், ரொம்ப நியாயம்லாம் தீர்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லுகிறதுனால கர்த்தரை, நம்முடைய வார்த்தையினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறோம். ஏன்னா ஜனங்க இதை நீ செய்யறதுனால கர்த்தர் உன் மேல பிரியமா இல்லைன்னு சொன்னா சொல்றவங்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ என்ன செய்யறியோ அதை நீ செய்து கொண்டே இருன்னு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறாங்க ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு ஏற்றார் போல நம் வார்த்தைகளை சொல்லுவோமானால் கர்த்தர் அதிலே பிரியமா இல்லை. நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இன்னைக்கு நிறைய நூதனமான உபதேசங்கள் எப்படி இருக்குன்னா வசியப்படுத்துறாங்க. கர்த்தர் நீ செய்யற பாவத்தையெல்லாம் இன்னும் பார்க்கல, அவர் ஒன்னும் தண்டிக்கலாம் மாட்டாரு, இரக்கம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, இரக்கம் செய்வார், இரக்கம் இரக்கம் மரண வரைக்கும் உனக்கு இரக்கம் செய்வார். கண்டிப்பா செய்யவே மாட்டார். அவர் கையில பட்டயத்தை எடுத்து ரெடியா நின்று கொண்டிருக்கிறார். நியாயம் தீர்க்கும்படியாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். மனம் திரும்பாத பட்சத்திலே கர்த்தருடைய கோபாக்கினை உன் மேல வரும் என்று சொல்லப்படுகிற